இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். சாலமோன் ராஜா கர்த்தருக்கென்று ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டிவிட்டு ஆண்டுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஒரு நீண்ட ஜெபத்தை அவர் பண்ணினார். அந்த ஜெபத்திலே அதிகமான விண்ணப்பங்கள் தேசத்தின் க்ஷேமத்துக்காக அவர் பண்ணினது. தேசத்திலே பஞ்சம் உண்டாகும் பொழுது உம்முடைய ஜனங்கள் உம்மை நோக்கி பார்த்து இந்த ஸ்தலத்திலே வந்து விண்ணப்பம் பண்ணினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு அந்த பஞ்சத்திலிருந்து ஜனங்களுக்கு விடுதலை தர வேண்டும். அதே போல வெட்டுக்குழி, கொள்ளை நோய், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து தேசத்து ஜனங்கள் இந்த ஸ்தலத்திலே வந்து உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் பொழுது நீர் தேசத்தின் ஜனங்களுக்கு இறங்கி தேசத்துக்கு க்ஷேமத்தை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபித்தார். அவர் ஜெபம் பண்ணி முடித்த பொழுது அதற்கு பதிலாக கர்த்தர் அவருக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் தான் இது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி, ஒரு தேசத்தின் க்ஷேமம், ஒரு தேசத்தின் ஆசீர்வாதம் அந்த தேசத்தின் தலைவர்கள் மேல், அந்த தேசத்தின் விவசாயத்தின் மேல், அந்த தேசத்து ஜனங்களின் ஞானத்தின் மேல் இருக்கிறது என்று சொல்வதை விட ஒரு தேசத்தின் ஆசீர்வாதம் கர்த்தர் வைத்திருக்கிறது அவருடைய ஜனங்களின் கையிலே. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்களின் கையிலே தான் அந்த தேசத்துக்கான உத்தரவாதத்தையும் அந்த தேசத்துக்கான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய ஜனங்கள் சரியாக இருந்தால் தேசம் க்ஷேமத்தை அனுபவிக்கும். மற்றவர்கள் எல்லாரும் அந்த தேசத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிப்பார்கள். அதுதான் ஆண்டவர் சொன்னார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். இன்னைக்கு நாம் வாழ்கிற நம்முடைய தேசத்திலே எவ்வளோ காரியங்கள் நம்முடைய மனதை வேதனைப்படுத்துகிறது. நியாயம் கெட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். விவசாயம், மற்ற காரியங்கள் எல்லாம் குறைப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேசத்தின் இயற்கை அழிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நிறைய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய மனது வேதனைப்படுகிறது. ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசம், பாரத தேசம் வாழ வேண்டும், செழித்திருக்க வேண்டும், எல்லா நாடுகளுக்கு நடுவிலே தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி உள்ளத்திலே நாம் வாஞ்சிக்கிறோம். தேசத்தின் காரியங்கள் நம்மை வேதனைப்படுத்தும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலே நாம் எதையாகலும் செய்யலாமா என்று சொல்லி நாம் யோசிக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், நீங்களும் நானும் தான் கர்த்தருடைய நாமத்தை தரித்திருக்கிற தேவ ஜனம். கர்த்தர் நம்முடைய கரத்திலே ஒரு உத்தரவாதத்தை தந்திருக்கிறார். இந்த தேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நாம் தாழ்த்த வேண்டும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி, கர்த்தருடைய முகத்தை நாம் தேட வேண்டும். தாழ்த்தி நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய முகத்தை நாம் தேட வேண்டும். முக்கியமான இன்னொரு காரியம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். இன்னைக்கு நாம் உலகத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவரை அறியாத ஜனங்கள் செய்கிற பாவங்களை விட துணிகரமான பாவங்களை இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தான் செய்கிறார்கள். பணத்துக்கென்று எதையும் செய்கிற ஒரு சமுதாயமாக தான் நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. நியாயமும் நீதியும் கெட்டு போகிறது. ஆண்டோடைய ஆலயத்திலே ஆண்டோரை தொழுது கொள்ளும்படி போகிற இடத்திலே நடக்கிற அநியாயங்களையும்
அங்கே நடக்கிற அக்கிரமங்களை நாம் பார்க்கும் பொழுது புறஜாதிகளிடத்திலே கூட இப்படிப்பட்ட மோசமான காரியங்கள் காணப்படவில்லையே என்று நாம் கண்டுபிடிக்கலாம். ஆண்டவர் அதை தான் சொன்னார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும். சரியான வழியை அறிந்தவர்கள் நாம். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்பதை அறிந்தவர்கள் நாம். இந்த உலக வாழ்க்கை நமக்கு சதம் அல்ல. இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த நித்திய ராஜ்யத்துக்கான காரியங்களைத்தான் நாம் இந்த உலகத்திலே தேட வேண்டும் என்று நன்றாக அறிந்தவர்கள் நாம். ஆனால் இந்த உலகம்தான் நமக்கு சதம் என்பது போல நாம் நடந்து கொள்ளுகிறோம். இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கை மட்டும்தான் ஆசீர்வாதம் என்பது போல நாம் நடந்து கொள்ளுகிறோம். அநியாயத்துக்கும் அநீதிக்கும் நம்முடைய கையை நீட்ட நாம் துணிந்து போகிறோம். மனசாட்சியை கொண்டு போட்டவர்களாக கடினமான கொடூரமான காரியங்களை செய்வதிலே கிறிஸ்தவர்கள் தயங்குவதே இல்லை. லஞ்சம் வாங்குவதை பார்த்தால் கிறிஸ்தவர்கள் தான் முதலாவது கையை நீட்டுகிறார்கள். அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக எதையெல்லாமோ செய்து தங்களை பெரியவர்கள் என்று காட்டுவதிலே கிறிஸ்தவர்கள் தான் மேலாக நிற்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு கற்று தந்ததெல்லாம் வேறு. ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்ததெல்லாம் வேறு. இந்த உலகம் உங்களை பகைக்கும். நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நீங்கள் உலகத்துக்குரியவர்களாய் இருந்தால் உலகம் உங்களை நேசித்திருக்கும். நான் உங்களை உலகத்திலிருந்து வேறு பிரித்து எடுத்தேன் என்பதெல்லாம் மறந்து உலகத்தாரை விட கேவலமான காரியங்களிலே நாம் ஈடுபடுகிறோம். நம்முடைய பாவங்களை நாம் உணராமல் போகிறோம். நமது நிமித்தமே தான் தேசத்திலே சாபம் வருகிறது. கர்த்தரை அறிந்தோம் என்று சொல்லுகிற ஜனம் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் எத்தனையோ தீமைகள் நம்முடைய தேசத்திலே தவிர்க்கப்படும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். இருளுள்ள ஸ்தலத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கோம். பொய்யும் கபடும் அநியாயமும் அநீதியும் நிறைந்த சூழல்களிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இடங்களிலே நாமும் கூட அந்த பாவத்திற்கெல்லாம் ஒத்து போகிறோம். அந்த பாவங்களை அவர்கள் செய்வதை விட அதிகமாக நாம் செய்கிறோம். இருளான சூழ்நிலைகளிலே சின்ன சின்ன தீபங்களாக நாம் ஒளி வீசும் பொழுது ஒரு பெரிய வித்தியாசம் நம்முடைய தேசத்திலே வரும். நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்ப வேண்டும். நம்முடைய இயல்பான சுபாவமே மற்றவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்வது, மற்றவர்கள் மேல் அநியாயமாய் ஆதிக்கம் செலுத்துவது என்று சொல்லி இருந்தால் நாம் அதிலிருந்து திருந்த வேண்டும். நாம் தாழ்மையை காட்ட வேண்டும். மனத்தாழ்மையை காட்டும்படி, கிறிஸ்துவின் அன்பை உலகத்திற்கு வெளிப்படுத்தும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனம் நாம் திரும்பும் பொழுது நம்முடைய தேசம் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும். இதை கேட்கிற நீங்கள் சபையிலே ஒரு பெரிய பொறுப்பிலே இருக்கிறீர்கள், சபையிலே ஒரு அங்கத்துவம் வைத்திருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் சபையிலே நடக்கிற தீமைக்கெல்லாம் நீங்கள் காரணமாக இருக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். சபை கர்த்தருடைய சரீரம். அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்த தம்முடைய சொத்து. ஆண்டவருடைய அந்த சரீரத்தை கரைப்படுத்த, ஆண்டவருடைய சரீரம் அவருக்கேற்ற விதத்திலே வளராமல் போவதற்கு இடையூறாக நீங்கள் இருக்கிறீர்களானால் இந்த நாளிலே மனம் திரும்புங்கள். சபை ஆண்டவருடைய சொந்த சொத்து என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமானதை செய்ய உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்கள். நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலே நாங்கள் விசேஷமாக எங்கள் சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகள் பரிசுத்தமாக்கப்படட்டும் ஆண்டவரே. சபையிலே ஒரு அங்கத்துவம் வைப்பது, அங்கே காணிக்கை போடுவது, சபைக்கு போவதெல்லாம் ஒரு ஆதாய தொழிலாக நினைக்கிறவர்கள் கர்த்தாவே மனம் திரும்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நேசிக்கிற ஒரு இருதயம் அவர்களுக்கெல்லாம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய ஆலயம் பரிசுத்தமானது என்கிற ஒரு உணர்வு உண்டாகட்டும். உம்மை தேடுகிற ஜனமாக கர்த்தாவே, உம்மை நேசிக்கிற ஜனமாக எங்கள் எல்லாரையும் நீர் மாற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகளிலே ஒரு உயிர் மீழ்ச்சி வர நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியம்பா. எங்கள் தேசத்தை அது நிமித்தம் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய அன்பின் கரங்களில் தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். மகிமை